இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20 வரைக்கும் தயவுசெய்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத பகுதியிலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்கி, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு இந்த பூமியில் இருந்து பரலோகம் செல்லும் முன்பு தம்மை எப்படிப்பட்டவராக அவர் வெளிப்படுத்துகிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உடையவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உடையவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷத்திலே நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் இயேசுவே தேவன் என்றும் அவரே சிருஷ்டிகர்த்தர் என்றும், ஆகவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் ஒருவருக்கே உண்டு என்பதையும் திட்டமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவரே அதை திட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க அருமையானவர்களே, சகல மக்களுக்கும், சகல ஜனங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு சென்று அவர்களை கிறிஸ்துவின் சீஷராக்கும் ஒரு முக்கியமான ஒரு கடமையை நமக்கு தந்தவர் யார் என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகின்றார். மட்டுமல்ல, தொடர்ந்து சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, அதாவது நான் சபிக்கப்பட்டவன் என்றும், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்றும் அங்கே கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்லி முடிக்கிறார்? என் மேல் விழுந்த கடமை. இதை கவனிக்க வேண்டும். என் மேல் விழுந்த கடமை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்று ஞான ஸ்நானம் பெற்று விட்டோம். இப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு திருப்தியோடுதான் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மேல் விழுந்த கடமையை சிந்திக்காமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, நீங்க விளங்கக்கூடியதாக ஒன்று சொல்லுற, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை வழங்குபவருடன்,
அதாவது ஆபேத் கேபர் என்று சொல்லுவாங்க, ஆபேத் கேபருடன் ஒரு ஒப்பந்தம் செய்து வேலையை பெற்றுக் கொள்ளுறீங்க. இந்த வேலையை அவருக்கும் அவருடைய ஸ்தாபனத்திற்கும் விசுவாசமாயிருந்து உங்களுக்கு தரப்பட்ட அந்த கடமையை பொறுப்புடன் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? சிந்தித்து பாருங்க. மாறாக நாங்கள் பொறுப்பில்லாமல் நாங்கள் நடந்து, இப்ப பாருங்க, எனக்கு சுவமில்லை என்று சொல்லி எப்பொழுதும் கிறங்கெடுக்கிறது, அல்லது எனக்கு அது எனக்கு இது என்று சொல்லி ஏதோ போக்கு சொல்லி இவ்விதமாக வேலையை சரிவர செய்யாமலும் வேலைக்கு போகாமலும் நடந்தால், அதாவது உண்மையற்று நடந்தால் என்ன நடக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்க. நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படித்தான் உங்கள் ஞான ஸ்நானத்தின் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை செய்து ராஜ்யத்தின் கடமையை பொறுப்பேற்றுள்ளீர்கள். இந்த கடமையிலே நாம் தவறுவோமாயின் தண்டனையை அனுபவிப்பது தவிர்க்க முடியாதது. தேவ பிள்ளைகளே, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் அர்த்தம். ஏனென்றால் சுவிசேஷத்தினால் தான் ஒருவன் இயேசுவின் சீஷனாக முடியும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். இயேசு உனக்கு நல்ல வேலையை தருவார், வீடு தருவார், சொத்து சுகம் தருவார். இயேசு உன் கடன் பிரச்சனையை தீர்ப்பார். இதுதான் இன்று அருமையானவர்களே மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற சுவிசேஷமாய் காணப்படுகிறது. இது சுவிசேஷம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சுவிசேஷம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவினுடைய முதலாவது பிரசங்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் காணலாம். அதுதான் சுவிசேஷம். நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது என்ன? அதை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்களாம். இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசுவும் அங்கே பரலோக ராஜ்யத்தின் செய்தியை அங்கே சொல்லும் பொழுது, இதை யார் கேட்பார்கள்? இது கடின உபதேசம் என்று சொல்லி போனார்கள் அல்லவா? ஆம் அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஜனங்கள் அதை இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். ஏறக்குறைய 3000 பேர் மனம் திரும்பி இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது இயேசுவின் சீஷராக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள், சபையாக அங்கே உருவாக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்தின் சுவிசேஷம் இன்றைக்கு ஜனங்களின் இருதயங்களை நோக பண்ணாமல் பிரசங்கிப்பது சுவிசேஷமாக மாறிவிட்டது. ஜனங்களுடைய இருதயங்கள் குத்தப்படக்கூடாது என்பதிலே சில பிரசங்கிகள் கவனமாக இருக்கிறாங்க. இயேசு நல்லவர். அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். இப்படியே ஜனங்களோடு பேசி
தங்கள் சபைக்கு ஆட்களை சேர்ப்பதிலே அவர்கள் நோக்கமாயிருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் சிலுவையின் உபதேசத்தை அங்கே சொன்னால் அவர்கள் சபைக்கு வரமாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள். அதனாலே என்ன செய்கிறார்கள்? அவருடைய இருதயத்தை நோக பண்ணாதபடி அவர்கள் அவர்களோடு பேசுகிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம், அந்த பிரசங்கிகளுடைய ஒரே நோக்கம் அல்லது சொல்லுகிறவர்களுடைய அந்த குறித்து வார்த்தையை சொல்லுடைய நோக்கம், அவர்கள் சபையிலே வந்து சேர்ந்து விட வேண்டும். அதன் பிற்பாடு அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்து விட வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனால்தான் இன்றைக்கு பாருங்கள், சில பேர் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு ஞான ஸ்நானத்தின் போதும் நாங்கள் இன்று வரை இத்தனை பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறோம், இன்று வரை இத்தனை பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறோம் என்று அறிக்கையுடன் தான் ஒவ்வொரு ஞான ஸ்நானங்களையும் அவர்கள் தொடங்குவார்கள். அதை எல்லோருக்கும் பிரசித்தப்படுத்துவார்கள். நாம் இவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவினிடத்திலே ஆட்கள் சேர்ப்பது அல்ல, அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் தங்கள் சபைக்கு ஆட்களை சேர்ப்பதிலே நோக்கமாயிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் சொல்லுவது மதமாற்றம். இது மதமாற்றம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் தான் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். தான் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். ஒருவனுடைய அந்த மனம் திரும்பலையே பரலோகம் எதிர்பார்க்கிறது. அருமையானவர்களே, இதற்காகத்தான் சிலுவையின் உபதேசம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பரலோகம் சந்தோஷம் அடைய வேண்டும். முதலாவது சிலுவையின் உபதேசம். ஆகவே இதையே நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் ஒவ்வொருவரும். எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கர்த்தர் இயேசு சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், இதான் பாருங்கள் சுவிசேஷம். அவன் தன்னைத்தான் வெறுத்து, பின்ன தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சுகங்கள் சந்தோஷங்கள் அவருடைய எல்லாவற்றையும் வெறுத்து என்பதென்றால் இயேசுடன் வரும்பொழுது எல்லாரும் முகபாடலாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அதை தவறாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் வெறுத்து, அதாவது இயேசுவுக்கு முதலிடம் என் வாழ்க்கையிலே, மற்றதெல்லாம் இரண்டாம் இடம். ஏனென்றால் அருமையானவர்களே, இது இயேசுவுக்கு முதலிடம் கொடாமல் மற்றதெல்லாவற்றுக்கும் நாங்கள் முதலிடம் கொடுத்து நடக்கும் பொழுது நாங்கள் விக்கிராராதனைக்காரர். பார்த்தீர்களா? நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் சிலை சொர்வம் ஒன்றும் நாங்கள் வழங்குவதில்லை, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? நாம் எப்படியான விக்கிராராதனை செய்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறோம். பின் ஆகவே இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இன்னும் இலகுவாக உங்களுக்கு சொல்ல வலிக்கிட்டால், ஆண்டவர் இயேசு ஒருவனை அழைத்த பொழுது அவர் சொல்றான், ஆண்டவரே நான் பின்பற்ற விரும்புகிறேன், ஆண்டவரே பின்பற்றி வருகிறேன், ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய தகப்பன் மரித்திருக்கிறார், அவரை அடக்கம் பண்ண வேண்டும், அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் நீ போய் வா மகனே என்று சொன்னாரா? இல்லை, சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார்? உங்களுக்கு தெரியும், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. ஏனென்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதுதான் ஆண்டவருடைய வழி. அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, பின்ன
இதன் மூலமாக அவன் பல சுமைகளை அவன் தனக்குள்ளே சுமக்கின்றான். அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்ன இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, அவன் உலகத்தை வெறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே மனம் திரும்புதல் உண்டாகும். அவன் உலகத்தை வெறுக்க வேண்டும். அரசியலிலே பங்கு கொள்வதை வெறுக்க வேண்டும். அரசியல் செல்வாக்கை வெறுக்க வேண்டும். மதத்தை வெறுக்க வேண்டும். பண ஆசையை, பண பொருள் ஆசையை வெறுக்க வேண்டும். மனுஷ புகழ்ச்சியை வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே அவன் வெறுக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, சிலுவையின் உபதேசத்தினால் தான் ஒருவன் தன்னை பாவி என்று உணர்ந்து அவன் மனம் திரும்பி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பெரும்பாலான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வெறும் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் உண்மையான சத்தியம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறும் கிறிஸ்தவன் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆகவே நீங்கள் சிலுவையின் உபதேசத்தை சொல்லி அவன் உண்மையிலேயே அவன் தன்னை தான் வெறுத்து அவன் மனம் திரும்பி கிறிஸ்துவை பின்பற்றும் ஒரு சீசனாக அவன் மாறும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே என்ன உண்டாகிறது? பட்டம் பதவி பணமும் தராத பரிசுத்த ஜீவியம் என் இயேசு தந்தார். பட்டம் பதவி பணமும் தராத பரிசுத்த ஜீவியம் என் இயேசு தந்தார். இதை பாடி 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 என்ன செய்கிறான்? வந்து தன்னை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தார் தங்களுடைய பட்டங்களை, தங்களுடைய பதவிகளை, தங்களுடைய பணங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். மனுஷருடைய புகழ்ச்சிகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் இவனோ எப்படி இருக்கிறான்? இயேசு எனக்கு தந்த பரிசுத்த ஜீவத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஓடியந்து அவன் ஞான ஸ்நானத்துக்கு தனி ஒப்பு கொடுக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கிறிஸ்தவ உலகத்தை நீங்கள் பாருங்கள். எங்கு பார்த்தாலும் தங்களுடைய படிப்புகளை குறித்து, பட்டங்களை குறித்து பெருமையாக பேசிக் கொள்ளுவார்கள். தங்களுடைய மனித புகழ்ச்சிகளை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டிக் கொள்ளுவார்கள். அவர்கள் உண்மையான மனம் திரும்பல் அல்ல, அவர்கள் வெறும் கிறிஸ்தவர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள், மனம் திரும்பிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தை வெறுத்த தேவனுடைய பிள்ளைகள் தான் பெற்றுக்கொண்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை குறித்தே அவன் மேன்மை பாராட்டுவான். எனக்கு அருமையானவர்களே, கவனிங்க, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக ராஜ்யத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவன் பிறக்க வேண்டும். இந்த உலக ராஜ்யத்திலே பிறந்த மனுஷன் அவன் அதை விட்டு தேவ ராஜ்யத்திற்கென்று அவன் பிறக்க வேண்டும். இதுதான் மறுபடியும் பிறத்தல். இந்த மறுபடியும் பிறந்தவனே அருமையானவர்களே ஞான ஸ்நானம் பெறுகிறான். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெறும் ஞான ஸ்நானம் பரலோகம் கொண்டு செல்லாது. அருமையானவர்களே, பரலோகம் கொண்டு செல்லாது. இந்த காலங்களிலே பாருங்கள், சிலர் தாங்கள் இயேசுவை விசுவசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். இன்னுமாக அவர்கள் அதே வேளையிலே பாருங்கள், மனுஷருடைய கட்டளை ஆகிய குழந்தை ஞான ஸ்நானம், இன்னுமாக அந்த குழந்தை ஞான ஸ்நானத்துக்கே ஒரு சிலர் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருப்பார்கள். அதையே அவர்கள்
தங்களுக்குள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம் என்று இருப்பார்கள். அப்படி நினைத்து கொண்டு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் கொண்ட கர்த்தர் தந்த அந்த ஞானஸ்நான கட்டளையை அவர்கள் தள்ளிவிடுவார்கள். சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஒரு நிர்பாக்கியமான நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். மாறுபாடான சந்ததியான தங்கள் பாரம்பரிய மத அமைப்புகளை அவர்கள் விட்டு விலகாமலும் உலகத்தில் இருந்து தங்களை வேறு விரித்துக் கொள்ளாமலும் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். நான் பரம்பரை கிறிஸ்டியன் சொல்லி சொல்லுவார்கள். கவனிங்க அருமையானவளே, ஞான ஸ்நானம் என்பது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட பரலோக தேவனுடைய கட்டளை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சிலர் ஒரு விளையாட்டாக இன்றைக்கு எண்ணி இன்றுமாக சிலர் பாருங்க ஒரு கேலியும் பரியாசமாக சொல்லுவதை கூட நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் ஒரு கனத்திற்கு உரியது, மிகவும் பயபக்தியுடன் நிறைவேற்ற வேண்டியது கடமை. தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து குருட்டுத்தனமாக சிலர் வீணாக பேசிக் கொள்ளுகிறார்கள். தெய்வ நிந்தனை. முதலாவது நாம் கவனிக்க வேண்டும், சுவிசேஷத்தின் மூலமாக ஒருவர் கர்த்தர் இயேசுவை அவர்கள் விசுவசித்து விட்டால், அதாவது தான் பாவி என்று உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தர் இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றவர், அவர் மறுபடியும் பிறந்து விட்டார். அவருடைய அடுத்த படி என்ன தெரியுமா? கர்த்தர் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வது. பின் அவர் சபை ஒன்றை நாட வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அவர் சபை ஒன்றை நாட வேண்டும், அல்லது சபை ஒன்றுக்கு அவர் வழி நடத்தப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் ஒருவரை சென்று அவரை மனம் திரும்ப பண்ணி ஒரு தேவனுடைய இயேசுவின் சீஷனாக அவர் மாறிவிட்டார் என்ற உடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவனை சபை ஒன்றிற்கு, அந்த சபைக்கு வழி நடத்த வேண்டும். நீங்கள் எந்த சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், சபைக்கு வழி நடத்துங்க. ஒரு சபைக்கு, கர்த்தருடைய சபைக்கு வழி நடத்துங்க. அங்கே அவர் ஆயத்தம் செய்யப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகின்றார். இங்கே கவனிங்க, ஞான ஸ்நானம் சபையின் மேய்ப்பன் அல்லது அவரால் அனுமதிக்கப்பட்ட தேவ ஊழியர் ஒருவர் கொடுப்பார். விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை சுட்டி காட்டுறது என்னென்றால், இந்த காலங்களிலே ஒரு கேலித்தனமாக சில காரியங்களை பேசிக் கொள்ளுவார்கள். ஆனால் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இன்னொருவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும். நீங்கள் ஒருவரை வழிநடத்தி அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியும், இல்லை என்றல்ல. ஆனால் முடியும் என்றாலும் சபை என்ற ஒரு ஒழுங்கு இருக்கிறது அல்லவா, இதை நாம் நினைக்க வேண்டும். 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனியுங்கள். அது என்ன சொல்லுகிறது என்றால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆயிலும் எல்லாம் தகுதியாயிராது என்றார். ஒழுங்கு இருக்கின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பல வழிகளிலே பல உபத்திரவங்களை அனுபவித்த கால பகுதி அது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த வேளையிலே சீஷர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டு அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டு வந்தார்கள். இந்த காலத்திலேதான் கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி வழிநடத்தி அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த சம்பவத்தை நீங்கள் காணுகிறீர்கள். பின்னாகவே இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் சில பேர் அவர்கள் தங்களுடைய என்ன கதைக்கிறோம் என்று தெரியாமல் கதைப்பார்கள். அன்று அவர் கொடுத்தார் தானே ஞானஸ்நானம், அந்த கண்ட உடனே உடனடியாக கொடுத்தாச்சு தானே என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். இந்த சம்பவம் உண்மை, நடக்கிற சம்பவம் உண்மை. அந்த சூழ்நிலையிலே சபை குறித்து சிந்திக்க முடியாது. அந்த நேரத்திலே சபையை குறித்து சிந்திக்க முடியாது. பிலிப்பை கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். பின்பு பார்க்கிறோம் அந்த மந்திரி சந்தோஷத்தோடே சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நிலை பாருங்க, இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய சபை காணப்படுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைகளிலே சேர்க்கப்படுகிறார்கள், சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஆகவே தேவ ஒழுங்குக்குள் உட்பட்டு நடக்க வேண்டியது மிக அவசியம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே அப்படியான குருவியாக இந்த காலங்களில் இருந்திடக்கூடாது. ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனாக இருக்கக்கூடாது. ஒழுங்கு மீறி செயற்படாமல் கர்த்தருடைய சபைக்கு உட்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் தேவனுடைய நீதிகளில் ஒன்று என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீங்க. அதை கர்த்தர் இயேசுவும் நிறைவேற்றினார் என்பதையும் நீங்கள் அறிவீங்க. அதன் பின்பு தாம் உலகத்துக்கு வந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்த பிற்பாடு, ஆண்டவர் இயேசு நிறைவேற்றி முடித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார்? பரலோகம் செல்லும் முன்பே என்ன செய்கிறார்? ஞானஸ்நான கட்டளையும் கொடுத்து விட்டு செல்லுகின்றார். ஆகவே அருமையானவர்களே, ஞானஸ்நானத்தை குறித்து இன்றைக்கு சிலர் வீணான விதண்டவாதங்களை பேசுவது போன்று இன்றைக்கு நாம் அவ்விதமான விதண்டவாதங்களை உடன்படாமல் அவ்விதமாக நாங்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடாமல் தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி எச்சரிக்கையாயிருந்து நடக்க வேண்டும். அருமையானவர்களே, இறுதியாக நாம் கூறுகின்ற ஒரு ஆலோசனை என்னவென்றால், ஆரம்பத்திலே நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதி, கேட்ட வேத பகுதி, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20 வரையான இந்த தேவ கட்டளைக்கு இன்றைக்கு தாங்கள் கீழ்ப்படியாமலும் ஜனங்கள் கீழ்ப்படியாத படியும் இன்றைக்கு போதிப்பவர்கள் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நிச்சயமாக கர்த்தருடைய சபைக்கு உட்படாதவர்கள், கர்த்தருடைய சபைக்கு உட்படாதவர்களாய் இருப்பார்கள், அல்லது ஏதும் ஒரு பாரம்பரிய சபையிலே இருப்பார்கள். ஆகவே அவர்கள் இன்னும் சிலர் தனி ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவே ஒருவேளை அவர்கள் உலக பிரசங்கியாக பெயர் பெற்றிருக்கலாம். அருமையானவர்களே, அதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உலக பிரசங்கி ஆண்டவருக்கு தேவையில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியான பிரசங்கி தான் தேவை. கிறிஸ்துவின் உடையவராயிருந்து பிரசங்கிக்கிறது தான் தேவையே தவிர பெரிய உலக பிரசங்கி எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருந்து சத்தியத்தை கை கொண்டு நடவுங்கள். காலம் சமீபமாயிற்று, காலம் சமீபமாகிவிட்டது. எல்லாரும் சேர்ந்து
நாங்கள் பாடுவோமா? இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலே மனமோ தளர்வதில்லை, மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலே மனமோ தளர்வதில்லை. கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், கோதுமை மணி போல் மடிந்திடுவோம், சிலுவை சுமந்திடுவோம், அல்லேலூயா சிலுவை சுமந்திடுவோம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே, அல்லேலூயா ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா அகமகிழ்வோமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.